ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி FM ஆட்டோ கன்சல்டிங் பேசுகிறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வண்டியை பாருங்க. FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அதாவது அபே வண்டியை பொறுத்த வரைக்கும் 2005 2020 வரலும் இதை தான் மெயினாக பண்ணுறது. எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருக்கும். எல்லா வண்டியும் ஷோரூம் கண்டிஷனில் நமக்கு கொடுக்குறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும் ஷோரூம்லேருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறது. அதாவது மாதத்தில் 2 வண்டி 1 வண்டி இவ்வளோதான் நம்ம சேல்ஸே. ஆனால் அபே வண்டியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. டெய்லி ஒரு வண்டி கூட வித்துட்டு இருக்கேன் நான். ஆனால் டெய்லி ஒரு வண்டி 2 வண்டி கூட போகுது ஒரே நாளில் அபே வண்டி. ஆனால் மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி வண்டியில் டிங்கர் வேலை இல்லாமல் அரைபாடியாக இருந்தால் நம்ம பாடி கட்டி கொடுக்கறது தான் நம்மளுடைய பழக்கம். ஏன்னா மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். இன்ஜினில் கை வச்சிருக்கக்கூடாது. 50,000 அதிகப்படியாக 1 லட்சத்துக்குள்ளே ஓடி இருந்தால் தான் எடுப்பேன். ரொம்ப அதிகமாக ஓடி இருந்தால் எடுக்க மாட்டேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த வண்டி அந்த மாதிரி தான். நம்ம மகேந்திரா ஜீட்டோ பொறுத்தவரைக்கும் மாணவரியாக 10 வண்டி 20 வண்டி ரைனாக நிறுத்தி வச்சுட்டு வீடியோ போட மாட்டேன் நான் எப்போவுமே. அதே அபே வண்டியை போடுவேன். காரணம் என்னென்னா ஒரு அதிகப்படியாக என்கிட்ட எப்போவுமே 5 வண்டி தான் இருக்கும் மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நான் வண்டி எடுக்கிறது, இல்லைனா எடுக்க மாட்டேன். அதனால் என்கிட்ட வர்றவங்க அதே மாதிரி எடுப்பேன். வந்த உடனே ரெடி கூட பண்ண வேணாம், அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீடியோ கூட போட விட மாட்டாங்க மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட மகேந்திரா ஜீட்டோவை நம்பி வராங்க. அபே வண்டியும் நம்பி வராங்க. மகேந்திரா ஜீட்டோவை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட போனால் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வர்றாங்க. அப்போ இந்த வண்டியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷன் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா நிறைய கூத்தாடிங்க சும்மா லைட்டாக இப்படி காட்டுறது, லேடிஸு இதை எதோ சொல்கிறாங்க, அந்த திருச்சி சாதனான்றாங்க, அப்படி எங்கே லூஸுங்க எங்கெங்கே ஆடுதுங்க. அதுங்களுக்கு என்ன பிரயோஜனத்துக்காக நீங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொம்பளைங்களை வச்சு நிறைய பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லியன் கணக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இதில் எதனாவது உங்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? அதை பார்க்கறதால உங்களுக்கு எதனா பிரயோஜனம் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி குடிசை தொழில் எங்களை மாதிரி ஆளுங்க, இல்லை என்ன கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா, இந்த மாதிரி குடிசை தொழில் பண்ணுறவங்க, வேறு நிறைய குடிசை தொழில் பண்ணி அந்த வீடியோ போடுறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கெட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் திடீர்னு உங்களுக்கு டங்கின் பில் சவுண்டுக்காக என்னடான்னு பார்த்தா ஒரு வண்டி போட்டிருப்பாங்க, போய் அதை ஏதாவது எடுத்து ஒரு வியாபாரமாவது பண்ணலாமே, வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாமே அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏழைகளின் தோழன் தான் இந்த மாதிரி மகேந்திரா ஜீட்டோ அபே வண்டிலாம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கெட்டுட்டு போய் இருக்கக்கூடிய நேரத்துலையோ இல்லை கஷ்டமான நேரத்துலையோ ஒரு வண்டி எடுத்து பூண்டு புளி வியாபாரம் இல்லை தக்காளி வியாபாரம் இல்லை ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். அதனால் எங்களை மாதிரி குடிசை தொழில் பண்ணக்கூடிய உங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையில்லாத கூத்தாடிகளில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் உலகத்துக்கு அவங்க எதையுமே சொல்ல வர்றது கிடையாது. ஏதாவது சொல்ல வர்றாங்களா? கூத்தாடுறவங்க, ஆடுறவங்க, பாடுறவங்க, ஏதாவது அவுத்து போட்டார் இந்த மாதிரியான சேனல்கள்லாம் யதார்த்தமாக பார்த்தாங்க. என்னடா இது பில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் என்னடா பண்ணா ஜிபி புத்து என்ன பண்ணார்? ஒன்றுமே இல்லாத உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. எதனா உங்களால் தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான். அதை விட வியாபாரத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய சேனல், என்னுடைய சேனல்னு கிடையாது, அவங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் ஏழைகளுக்கோ இல்லை வண்டியை எடுத்து யாராவது கேட்குறாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் போய் வண்டியை எடுத்து பொழைச்சிப்பாங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இதுதான் இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுத்தரும். அந்த மாதிரி கூத்தாடிகளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். X716, அதாவது 2017 மாடலு, சிங்கிள் ஓனர், 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ். கேட்டால் எடுத்து போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே ரெடி நிலையில் நிற்கிது. இல்லை இன்சூரன்ஸ் போட்டு சரண்டர் மட்டும் அடிச்சு கொடுத்துருக்கேன், எங்கள் ஊரில் போய் நான் FC எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே. இந்த வண்டி 2017, ஆனால் 17ன்னு சொல்ல மாட்டீங்க, 2024ன்னு தான் சொல்லுவீங்க. அப்படியே ஷோரூமில் போய் உட்காந்தா அந்த டயர் வாசனை, அந்த உள்ள எப்படிலாம் வாசனை அடிக்குமோ அதே குவாலிட்டியில் வண்டி எடுத்து ஓட்டவே இல்லை. வெறும் 50,000 கிலோமீட்டர், 53, 51,000 கிலோமீட்டரும் 52,000 இவ்வளோ தான் ஓடி இருக்கு. இன்ஜின் ஷோரூம்லேருந்து நீங்கள் போய் எடுத்தா அந்த சவுண்டு எப்படி கேட்கும் உங்களுக்கு? டங்குன்னு அந்த சவுண்டை கேட்கலாம். நீங்கள் வண்டியில் வேறு எந்த இடத்துலையும் சவுண்டை கேட்க முடியாது. அந்த இன்ஜின் சவுண்டு மட்டும் தனியாக கேட்கும். அந்த அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 2017 X716 இருக்கிறதுலே பெரிய வண்டி. S வரும், அது ஸ்மால் சைஸு. இது 711 வரும், அதுவும் ஓரளவுக்கு நார்மலான பாடி. இது X716 பெரிய வண்டி. பாடி ஸ்கொயர் டிப், பெரிய ஸ்கொயர் டிப் வாங்கி போட்டு பக்காவாக 32,000 ரூபாய் செலவு பண்ணி பாடி மட்டும் கட்டியிருக்கேன். வண்டி நல்ல குவாலிட்டியாக எடுக்கிறவங்க கொடுத்து வச்சுவோம். அப்படியே எடுத்து போய் அப்படியே ஒரு ஸ்க்ரூ கூட வாங்கி போடாமல் ஓட்டலாம். பக்கா கண்டிஷனில் இருக்குது.
தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வண்டியை காட்டுறோம் பாருங்கள். பார்த்துட்டு தேவைப்பட்டால் வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட வந்துருங்க. மேல்மருவத்தூர் ரூட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட வந்துருங்க. வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி. இந்த மேட்டு சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு இடத்துல கூட டிங்கர் வேலை பார்க்கல நான். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த ஷீட்டு 2300 கொடுத்து லெதரில் போட்டிருக்கேன். குவாலிட்டியாக இருக்கும். கீழே இங்கே அப்படி லைட் எது பாருங்க. அவ்வளோதான். இன்ஜின் சவுண்ட் வேற லெவலில் இருக்கும். பார்த்துங்க, எல்லா இடத்தையும் பார்த்துங்க. உள்ளலாம் காட்டுப்பா. எந்த ஒரு ரூபாய் எதுக்குமே நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் தொலைவில் இருந்தது இந்த வந்து நல்ல குவாலிட்டியான ஆங்கிள் போட்டு பக்காவாக கட்டியிருக்கேன். கீழே ரூபாய் டிங்கர் வேலை. டயர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜாக 4 டயருமே ஒரு 85% 90% கண்டிஷனில் இருக்கும். வண்டி பாடி இதெல்லாம் நான் கட்டின பாடி நல்ல அகலமாக வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக தெரிகிற மாதிரி எடுக்கும். ஏசி வீசு எல்லாம் செம சுத்தம். எடுக்கிறவங்க அப்படியே ரூபாய் செலவில்லாமல் ஓட்டலாம். அதே மாதிரி லாங்லேருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி வெறும் 27 கிலோமீட்டர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கிடுங்க. மேல்மருவத்தூர்லேருந்து வர்றவங்க அதுவே வந்து வேலூர் விசாரம் குடியாத்தம் இந்த மாதிரி வர்றவங்க வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல்மருவத்தூர் ரூட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கிடுங்க. இறங்கிட்டு 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க. உங்கள் ஊர்லேருந்து வரும்போது முற்றிலுமே நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு வண்டியை பற்றின டீட்டெயில் ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வண்டி எல்லா பக்கமும் டயர் கீர் எல்லாம் பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்கேன். இந்த ஒரு குறையும் இல்லாமல் புது பேட்டரி போட்டிருக்கேன். வண்டியே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இது எடுக்கிறவங்க கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வண்டி செம்ம குவாலிட்டி. ஏன்னா நான் எடுக்கும் போதே பார்த்து தான் எடுப்பேன். வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கா, இன்ஜின் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் எடுப்பேன். அந்த அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தேவைப்படுறவங்க 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. பேரமும் கிடையாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. வண்டி எடுக்க வர்றவங்க உங்கள் ஊர்லேருந்து வரும்போது கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அது மூலியமாக கூட வந்துருங்க. இது மாதிரி வண்டிலாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். டாடா பாபா.